Hi friends, in the video la India related current affairs தான் பார்க்க போறோம். இது part 3 ஓகேவா? இந்தியா ரிலேட்டடான current affairsல part 3. பல் மாநில கூட்டுறவு சங்கங்கள் மசோதா, அதாவது இது வந்து திருத்த மசோதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க 2023ல ஓகேவா. ஸோ அதோட நோக்கம் பாருங்கள், கூட்டுறவு அமைப்புகளில் வெளிப்படைத்தன்மை. ஸோ இது படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஆர்டிகல் அண்ட் இயர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உபரி சர்க்கரை உற்பத்தியில் 2021-22 இந்தியா வந்து ஃபஸ்ட் ஓகேவா, உலக அளவில் இந்தியா வந்து ஃபஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கரண்ட் அஃபேர் படிக்கும் போது அதை நோட் பண்ணிக்கோங்க, அது ரிலேட்டடான விஷயங்களையும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா. கிராமப்புற தொடக்க கல்வி நிலை 2023 வந்து மத்திய கல்வித்துறை அமைச்சகம் முதலாக வெளியிட்ட அறிக்கையில் கல்வி இடைநிற்றல் பெண் குழந்தைகளோட பர்சன்டேஜ் வந்து வெளியே சொல்லியிருக்கிறாங்க 35% ஓகேவா. ஆண் குழந்தைகள் வந்து 4/1 அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா. யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மத்திய கல்வித்துறை அமைச்சகம் முதலாக வெளியிட்ட அறிக்கை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையர்களோட நியமன குழு ஓகேவா. ஸோ தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் நியமனம் திருத்த மசோதா 2023. ஸோ இந்த நியமன குழுவில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க, அதுதான் இது. ஸோ பிரதமர், அதாவது தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சரவை குழு அமைச்சர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உடனே தேர்தல் ஆணையத்தை பற்றின நமக்கு பாலிட்டி ரிலேட்டடான என்னென்ன இது இருக்கோ அதை நீங்கள் வந்து ரிவிஷன் படிச்சுக்கணும் ஓகேவா. ஸோ அதை ரிலேட்டடான ஆர்டிக்கல் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்தலுக்கான ஆர்டிக்கல் சொல்லுங்கள், ரிலேட்டடான ஆர்டிக்கல் ஓகேவா. அடுத்தது 3 புதிய மசோதாக்கள் அறிமுகம் பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா பெயர் மாற்றம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்திய தண்டனை சட்டம் 1860க்கு மாற்றாக பாரதிய நியா சன்ஹிதா மசோதா 2023 ஓகேவா. ஸோ இதை பாருங்கள், இந்த பெயர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973க்கு மாற்றாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா மசோதா 2023 ஓகேவா. இதுவே இந்திய சாட்சிய சட்டம் அப்படின்னா 1872க்கு பதிலாக பாரதிய சாக்ரய மசோதா. ஸோ இதில் எல்லாமே பாருங்கள் பாரதியன்னு தான் வரும். ஸோ அதனால் மற்றது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னா நியாய சன்ஹிதா மசோதா. குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படின்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா ஓகேவா, சுரக்ஷா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய சாட்சியங்கிறதுக்கு சாக்ரய. ஸோ இது வந்து மூணுமே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இதில் சொல்லிடுறேன். பல் மாநில கூட்டுறவு சங்கங்கள் திருத்தம் 2023. இதோட நோக்கம் கூட்டுறவு அமைப்புகளில் வெளிப்படைத்தன்மை. உபரி சர்க்கரை உற்பத்தியில் 2021-22 இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்குது. மத்திய கல்வித்துறை அமைச்சகம் முதலாக கிராமப்புற தொடக்க கல்வி நிலை குறித்த 2023 அறிக்கையில் கல்வி டிஜிட்டல் பெண் குழந்தைகள் 35%, ஆண் குழந்தைகள் 4/1 அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையர்களோட நியமன குழுவில் ஒரு மசோதா, அந்த நியமன மசோதா 2023. அதில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சரவை, அந்த அமைச்சரவை குழு அமைச்சர் மற்றும் 3 பேர் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஓகேவா. புதிய 3 மசோதாக்களை பெயர் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த புக் வந்து என்ன புக் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சந்தோஷ்மணி அகாடமியோட இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் தான் ஓகேவா, சிஏ பிடிஎஃப் தான். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்குறீங்க. நான் உங்களுக்கு வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை வீடியோவாக போடுறேன், நோட் பண்ணிவிட்டு படிங்க. பிடிஎஃப் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ஒரு நாள் படிப்பீங்க, 2 நாள் படிப்பீங்க, படிக்க மாட்டீங்க, அது ஃபோனில் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ வந்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். எப்போ அப்படின்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சோன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.